அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் எவ்வளவு வேகமாக கடந்து செல்கிறது. வேலைப்பளுவுக்கு இடையில் பலமுறை நாம் நம்மையே மறந்து விடுகிறோம். நம்முடைய உண்மையான இலக்கையும் மறந்து விடுகிறோம். தினமும் எவ்வளவு நேரத்தை நாம் அதன் மதிப்பு தெரியாமல் வீணடிக்கிறோம். ஆனால் அந்த மதிப்புமிக்க நேரத்திலிருந்து வெறும் 5-6 நிமிடங்கள் ஒதுக்கினால் நமது இந்த வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையிலும் ஒருபோல ஒளி வீசும் நமக்கு காவலாக நிற்கும் ஒரு நண்பனை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ஆம், நான் பேசிக் கொண்டிருப்பது பரிசுத்த குர்ஆனின் 67வது அத்தியாயமான சூரா அல் முல்க் பற்றித்தான். நாம் அனைவரும் தினமும் ஒரு முறையாவது கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா இது. நமது இருண்ட வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரக்கூடிய சக்தியுள்ள அல்லாஹ்விடம் நமக்காக பரிந்து பேசும் ஷஃபாஅத் செய்யும் திறனுள்ள ஒரு பாதுகாப்பு கவசம். சாதாரணமாக வீணடிக்கும் நேரத்திலிருந்து ஒரு 5 நிமிடத்தை இந்த சூறாவுக்காக நாம் ஒதுக்கவில்லை என்றால் அது நாம் நமக்கே செய்து கொள்ளும் மிக பெரிய அநீதியாக இருக்கும். அந்த இழப்பை எண்ணி நாளை வருந்த வேண்டியிருக்கும். ஒருமுறை நமது அன்பிற்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடம் கூறினார்கள், பரிசுத்த குர்ஆனில் 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. அதை ஓதுபவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அது அல்லாஹ்விடம் அவருக்காக பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். அந்த சூராதான் தபாரக் சூரா எனப்படும் சூரா அல் முல்க். சிந்தித்து பாருங்கள், வெறும் 30 வசனங்கள் அதை ஓதுபவருக்காக அல்லாஹுக்கு முன்னால் ஒரு வழக்கறிஞரைப் போல வாதாடும் ஒரு சூரா. இந்த சூறாவை ஒரு முறை ஓதுவதன் சிறப்பு இதுவென்றால் ஒரு நாளைக்கு 3 முறை ஓதுவதை பற்றி யோசித்து பாருங்கள். அப்படி ஓதுபவர்களின் இவ்வுலக வாழ்க்கையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்க்கையும் முழுமையாக வெற்றி பெற்றவர்களின் கூட்டத்தில் இருக்கும். பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் வீடுகளில் சூரா அல் முல்க் தினமும் 3 முறை ஓதப்பட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு பண விஷயத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது. அவர்களின் கடன்கள் தீருவதற்கான வழிகளை அருளாளனாகிய ரப்பே திறந்து கொடுப்பான். ஒவ்வொரு நாளும் இதை ஓதுவதன் மூலம் ஓதும் நபரின் மற்றும் அந்த குடும்பத்தின் அனைத்து கஷ்டங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நீக்கிக் கொண்டே இருப்பான். இதை வழக்கமாக கொண்ட வீடுகளில் கொடிய நோய்கள் நுழையாது. அதேபோல் இந்த சூறாவை 3 முறை ஓதும் நபருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் மனிதர்களிடமிருந்தோ ஜின்களிடமிருந்தோ ஷைத்தானிடமிருந்தோ ஏற்படும் கண் திருஷ்டி, சிஹர், சூனியம் போன்ற எந்த ஆபத்தும் வந்து சேராது. அல்லாஹ்வின் பிரத்யேக பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும். இதை ஓதும் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சூரா அல் முல்கின் மிகப்பெரிய நன்மை நமது மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையில்தான் காத்திருக்கிறது. இவ்வுலகில் உள்ள நம் வீட்டை விட நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய, நாம் தனியாக வசிக்க வேண்டிய கப்ரு என்ற வீட்டில் நமக்கு ஒரு ஒளியாக, ஒரு காவலாக, ஒரு உற்ற நண்பனாக இந்த சூரா வரும். முக்கிய நபித்தோழரான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் இறந்த கபரில் வைக்கப்பட்டதும் தண்டனைக்குரிய மலக்குகள் கால் பகுதியிலிருந்து வரும்போது சூரா அல் முல்க் கூறும், உங்களுக்கு இந்த வழியில் அனுமதி இல்லை. அவர் இரவில் நின்று இந்த சூறாவை ஓதுபவராக இருந்தார். பின்னர் தலைப்பகுதியில் இருந்து வரும்போது கூறும், இந்த வழியிலும் அனுமதி இல்லை. அவர் என் வசனங்களை ஓதுபவராக இருந்தார். அந்த கப்ரின் பயங்கரமான இருளை பயப்படுபவர்கள், கப்ரில் உள்ள பாம்புதேள் மற்றும் பிற விஷஜந்துகளை பயப்படுபவர்கள், முன்கர் நகீரின் விசாரணை மற்றும் அதனை தொடர்ந்த தண்டனைகளுக்கும் பயப்படுபவர்கள். அந்த கப்ரில் உற்ற நண்பனாக வரும் சூரா அல் முல்கை மரணம் வரை தவறாமல் ஒரு முறையாவது வழக்கமாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இனி 3 முறை ஓத முடிந்தால் அவர்களின் இரு உலகமும் வெற்றி பெற்றது என்று சந்தேகமின்றி கூறலாம். மஃரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் இதை வழக்கமாக ஓதுகிறோம் அல்லவா? அதனுடன் இன்னும் 2 முறை சேர்த்து 3 முறையை செய்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் ஊதி அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடித்து வீட்டின் எல்லா பகுதிகளிலும் தெளித்தால் அல்லாஹ்வின் அருளால் சொல்லிக்க முடியாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இவ்வுலகம் மட்டுமல்ல, நமது நிரந்தர வாழ்க்கையான மறு உலகமும் காப்பாற்றப்படும். ஆகவே அன்பானவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் இந்த சூறாவுடனான தொடர்பை நாம் விட்டுவிடக்கூடாது. நமது அன்பிற்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன்பு சூரா அல் முல்க் ஓதாமல் உறங்கியதில்லை. அந்த சுன்னத்தை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சூறாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளவும் அதன் மகத்தான நன்மைகளை இவ்வுலகிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளவும் தௌபீக் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு புதிய விஷயத்துடன் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.